கிறிஸ்டின்ல இருக்கிறவன் நோயாளியா இல்லையா? இருக்கு. முஸ்லீம்ல இருக்கிறவன் நோயாளியா இல்லையா? இருக்கு. இந்துல இருக்கிறவன் நோயாளியா இல்லையா? எல்லா மதத்தில் இருக்கிற மனுஷனும் நோயாளியா இருப்பான். எல்லா மதத்தில் இருக்கிற மனுஷனும் நல்லா இருப்பான். இந்த மதத்தில் மாறினா இந்த நோய் சரி பண்ற, எந்த நோயும் சரி பண்ண முடியாது எவனாலையும். எந்த கடவுளாலையும் சரி பண்ணவும் முடியாது. நீ தான் சரி பண்ணணும், டாக்டருக்கு தான் சரி பண்ணணும். இதை கடவுள் வழிபாட்டுல எல்லாம் சரி பண்ணவே முடியாது. இதெல்லாம் ஏமாத்துற விஷயம், சேர்ந்து ஏமாறாதீங்க. பேசுறேன் சொல்லு. மற்ற உயிரினங்கள்லாம் வந்து அப்படியே இது ஆகுது, மனுஷன் மட்டும் ஏன் துப்புள் கொடியோட போகிறது? எப்படி ஆகுது? அப்படியே குழந்தை விழுந்துடுது. நான் விலங்கினம், எல்லா விலங்கினமும் விலங்கினா ஆடு மாடு 10 குட்டி போடுது. சரி, அப்படியே இதுவாயிடுது. மனுஷன் மட்டும் ஏன் துப்புள் கொடி போட்ட? நம்ம மனுஷன் கூட குட்டி போட்டுக்கிறேன். நீ எங்கேருந்து வந்த? குட்டி போட்டு தானே நீ வந்த? தொப்புள் கொடி அதுக்கெல்லாம் அப்படி கிடையாது. அதனால தான் அந்த தொப்புள் கொடி இருக்கிறதால தான் சாவர வரைக்கும் உங்கள் அம்மா மேலே ஞாபகம், உங்கள் அப்பா மேலே ஞாபகம். அதுக்கு தொப்புள் கொடி இல்லாததால பிறந்து வளர்ந்த உடனே அது எல்லாத்தையும் மறந்துடுது. இதுதான் வித்தியாசம். அண்டத்துக்கும் பிண்டத்துக்கும் என்ன வித்தியாசம்? அண்டமும் ஒன்று தான், பிண்டமும் ஒன்று தான். அண்டத்துலேயே 5 இருக்குது, பிண்டத்துலேயே 5 இருக்குது. 5 இல்லைன்னா அண்டமும் இல்லை, பிண்டமும் இல்லை. அது ருத்ராட்சம் போட்டவங்கள என்னை போன்ற சித்தர்கள் யாரும் சொல்லிக்கிட்டான். அவன் ஆசை பாவம் அப்படிதான் சொல்லிக்கிறாங்க. சில பேர் கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு வழி இருக்காது, ஏன்னா 4 பொண்டாட்டி என்னுவான். அந்த மாதிரி கடவுளை பற்றி நிறைய தெரியாமல் 1000 கொட்டைகளை போட்டுக்கணும். என்ன பயன் இருக்குது? ஒரு பயனும் இல்லைம்மா. எந்த ஆடையிலையும் ஆண்டவன் கிடையாது, அமைதியில் தான் ஆண்டவன் இருக்கிறான். ஆரவாரத்தில் கடவுள் கிடையாது. அமைதியாக தேடணும் கடவுளை, தனக்குள்ளவே தேடணும் கடவுளை. அதுதான் கடவுள் வழிபாடு. அந்த மாதிரி தேடுங்க. அதனால தான் சொன்னான், இந்த மூச்சை வந்து சாதாரணமாக பண்ணாதீங்கப்பா. இதை வந்து 2 மூச்சாக ஓடின்னு இருக்குது உங்களுக்கு. இந்த 2 மூச்சு ஒரு மூச்சாக மாறணும். இது மாறணும்னா என்ன பண்ணணும்னு திருமூலம் சொல்கிறான். ஏற்றி இறக்கி இருகாலும் பூரித்து காற்றை பிடிக்கும் கணக்கறிவாளிக்கு கூற்றை ஒதிக்கும் குறியதுவாமேனா. இந்த 2 மூச்சு ஒரு மூச்சாக மாறி போச்சுன்னா கடவுளாக மாறிடுவேன். நீ மரண பயமே உனக்கு இல்லை அப்படின்ற. அப்போது இதை 2 மூச்சை ஒரு மூச்சை இடைகளை பிங்களைன்ற மூச்சை சுழுமொழியாக மாற்றத்துக்கு நம்ம முயற்சிகள் பண்ணி செய்யணும். செய்யும்போது அது மாறும். அது விட்டு போட்டு ஊர்லெலாம் வேஷம் கட்டின்னு தெரியுதால ஒரு பயணம் எனக்கு இருக்கிற மாதிரி தெரியலம்மா. ஊர் ஒன்றா மதிக்கலாம், கடவுள் மதிக்க மாட்டான். கடவுள் மதிக்கிற மாதிரி இருக்குன்னா நீ நிர்வாணமாக இருக்கணும். ஆனால் ரமணர் சொல்கிறாரு, ஒரு கோமணம் தான் கட்டியிருந்தார் ரமணர். அவர் சொல்கிறாரு, இந்த கோமணம் கட்டிங்கிறது எனக்கு பெரிய பாரமாக இருக்குது, என்ன பண்ணுறது, ஊரில் ஜனங்க இருக்குது, அதனால் கோமணம் கட்டிங்கிறேன். அப்போது அவர் நிர்வாணமாகவே இருக்கணும்னு விரும்புகிறார். கடவுள் எப்படி படைத்தானோ அந்த படைப்போடு என்னுடைய மரணம் நடக்கணுன்றார். அதுதான் கடவுள் வழிபாடு. ஆடை ஆபரணங்கள் கொட்டை கிட்ட எல்லாம் கட்டிக்கினா அதுக்கும் கடவுளுக்கும் சம்பந்தமே கிடையாது. அப்போவே தெரிஞ்சுக்கலாம் கடவுளுக்கும் இவனுக்கும் சம்மந்தம் இல்லைன்னு தெரிஞ்சுக்கணும். நீங்கள்லாம் இங்கே எவ்வளோ பேர் வந்து உபதேசம் வாங்குறாங்க, லட்சக்கணக்கில் உபதேசம் வாங்கியிருக்கிறாங்க. ஆனால் ஒரு உபதேசம் 2 உபதேசத்துக்கு அப்புறம் இங்கே வரமாட்டாங்க. ஏன்னா முடியாது. அதுக்கு பல காரணங்கள், அவங்க குடும்பத்தில் 1000 பிரச்சனைகள். ஆனால் இதில் கடைசி வரைக்கும் நிலைச்சு எல்லா உபதேசமும் வாங்கி அதை சீராக பயன்படுத்தணுமே கடவுளினுடைய அனுகிரகம் இல்லாதவும் முடியாது. கடவுளினுடைய அனுகிரகம் இருக்கணும், அவன் செய்த புண்ணியமும் இருக்கணும். இது 2ம் சேர்ந்தால் தான் இதை கடைசி வரைக்கும் உபதேசம் வாங்க முடியும். ஆனால் சொன்ன மாதிரியும் அவன் நிற்க முடியும். இல்லைன்னா இங்கே வரும்போது ஒரு வேஷம் கட்டிட்டு வீட்டுக்கு போய் ஒரு வேஷம் கட்டுவான். அது மாதிரி வாழ்ந்தால் பிரயோஜனம் கிடையாது. இங்கே நான் என்ன சொன்னோன்னா அந்த மாதிரி இருக்கணும். அதான் குரு சொன்ன வார்த்தையை தட்டாத நிற்கிற செய்யலை. ஆனால் குரு சொல்லுவார், அந்த ஆளுக்கு என்ன போச்சு, நம்ம பொண்டாட்டி புள்ள குட்டிக்குது, நான் அங்கே போய் கூத்தாடினான்னா இது சொன்னதே பயனத்து போயிடும். அது மாதிரி ஏராளமாக நடக்குமா. இந்த சின்ன வயசில் வந்ததுக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷம் தான். கொஞ்சம் பயம் இருந்துச்சு, ஆனால் தெளிஞ்சிடுச்சு. தெளிஞ்சிட்டு இந்த புனிதமான பயணத்தில் நானும் எப்பவுமே இந்த மாதிரி வயசில் நீ இதில் ஈடுபட்டு வரும்போது நீயும் சரி உங்கள் வீட்டுக்காருக்கும் சரி, இது மாதிரி வயசில் ஈடுபடும் போது இது வாழ்க்கைக்கு பின்னாடி வந்து ஒரு தடத்தை கொடுத்துரும். ஒரு தள்ளாட்டமே வராது உனக்கு. எந்த நிலையிலையும் ஒரு மரண தருவாயில் கூட உனக்கு இந்த தள்ளாட்டம் வராது. ஏன்னா இந்த பாடத்தினுடைய வலிமை அப்படி. இது வந்து பல இன்னல்கள்லேருந்து உங்களை வெளியெடுத்துடும், பல மன கஷ்டத்துலேருந்து வெளியெடுத்துடும். இந்த பாடத்துக்கு அந்த வலிமை உண்டு. ஆனால் இது முதுமையில் நான் கல்யாணம் பண்ண பிள்ளைக்கு பொண்ணுக்கு கல்யாணம் பண்ண எல்லாம் பண்ணிட்டு வரேங்கன்னா அவங்களால எப்பவுமே கரையேற முடியாது. இதை நினச்சோம்னா அன்றைக்கே போயிடணும். கடவுள் வழிபாடு தர்மமும் நினச்சோம்னா அன்றைக்கே கொடுத்துடணும். அதுதான் தர்மம். அந்த மாதிரியான மனப்பக்குவம் யாருக்கு இருக்குதோ அவங்களுக்கு கடவுளுடைய அனுகிரகம் கிடைக்கும். அதனால் கண்டிப்பாக உனக்கும் உங்கள் வீட்டுக்காருக்கும் இறைவனுடைய அனுகிரகம் இல்லைன்னா நீங்கள் இவ்வளோ தொண்டு செய்ய மாட்டீங்க. இப்போ மாதம் ஸ்வீட் வாங்கின்னு வரீங்க, நீங்கள் நான் ஒண்டி சாப்பிட்றதுக்கு வாங்கின்னு வரீங்க, இவ்வளோ ஜனத்துக்கும் வைக்கிறோம். அதை
அப்போது அத்தனை ஜனமும் இனிப்போடு இனிக்கும் போது அவங்க நாக்கு பேசுது. இந்த புண்ணியமா இடத்துல போனால் ஸ்வீட்டு போட்டாங்க, சாப்பாடு போட்டாங்கன்னா அந்த தர்மம் உங்களுக்கு தானே, அது புண்ணியம் தானே. எனக்கு ஒரு சந்தேகம். என் கூட பிறந்தவங்க 8 பேர் சாமி. 8 பேரில் எல்லாமே இறந்துட்டாங்க. கூட பிறந்தாங்களா எல்லாரும்? எங்கள் அப்பா இல்லை, எனக்கு தெரியாதுப்பா, கேட்குறேன். கூட பிறந்தாங்கன்னா எப்படி ஒரே நாள் உங்கள் அம்மா 8 புல்லு பற்றி வச்சிட்டாங்களா? சாமி கூட கூட யாரும் பிறந்திருக்க மாட்டாங்க. உங்கள் அம்மா வயதில் பிறந்திருப்பீங்க. சாமி அதை சொல்லிட்டுப்போ கூட பிறந்தாங்க லைனாக 8 பேர் வர மாதிரி பண்ணி குட்டி போடுற மாதிரி. அதே மாதிரி எனக்கு 4 பசங்க சாமி. அதில் 3 பேர் இறந்துட்டானு, ஒருத்தவங்க தான் இருக்கிறான் சாமி. சரி, 3 பேர் இறந்துட்டானு. சரி, ஒருத்தவங்க தான் இருக்கிறான். அந்த ஒருத்தனை புத்திசாலி தனமாக காப்பாற்றி படிக்க வை நல்லா. எதனால சாமி? போன ஒன்றை மறந்துடு. பாவம், நம்ம செய்த பாவம் நம்மளே பாதிக்க வைக்குது. ஆனால் நமக்கு தெரியறது இல்லை அது. சாமி குலதெய்வம் கோயில் கட்டி கும்பாபிஷேகம் பண்ண, அதான் இதனால தான் வம்பெல்லாம் வச்சுன்னு வந்துக்கிறேன். நீ அது சும்மா இருக்கிறத போய் குலதெய்வத்தை எங்கன்னா விட்டுட்டு போகிறத விட்டு போட்டு கோயிலில் கட்டி கும்பாபிஷேகம் பண்ணால் குழந்தையெல்லாம் துணி பிடிச்சது. அது அப்படிதான் சாமி சொல்கிறாங்க. குலதெய்வம் கோயில் கட்டி இது உன்னை யாரையா பண்ண சொன்னாங்க? உன்னை யார் இதெல்லாம் போய் பண்ண சொன்னாங்க? பிள்ளைங்களை பெத்த பிள்ளைங்களை நல்லா படிக்க வைக்கலாம், நல்லதை சொல்லி கொடுக்கலாம். இல்லாத குலதெய்வம் கோயில் கட்டுறேன், கோட்டை கோயில் கட்டுறேன்றீங்க. பண்ணால் இப்படி தான் வரும். வரும்போது கேட்டேன், என்ன கட்டும்போது கோயில் கட்டுறேன், என் பிள்ளைங்க சாவாது இருக்குமான்னு கேட்டியா? தெரியாது சாமி, பார்த்தோன்னே தான் சரி. சரி, இப்போ முடிஞ்சு போன பிறகு கேட்டீங்கன்னா புரியும். முடியறதுக்கு முன்னே கேட்டீங்கன்னா ஆரம்பத்துக்கு அறிவுரை சொல்லலாம். முடிஞ்சு போன கதையை என்ன பண்ணுறது? போயும்போது விட இருக்கிறத புத்திசாலித்தனமாக காப்பாற்று. சொல்லுமா. நீங்கள் அந்த நாய்க்கு கேக்கு போடுற காட்சி இருக்குது, கண்கொள்ளா காட்சிங்க ஐயா. டெய்லி 1 கிலோ கேக்குமா அதுக்கு? யூடியூப்பில் பார்த்துட்டு எங்கள் குழந்தைங்க நாய்க்கு பிஸ்கெட் வாங்கி போடலாம். ஆனால் நான் நாய்க்கு போடுறேன். எல்லாரும் நாய் நன்றி உள்ளதுன்னுவாங்க, நான் நன்றி கெட்டதுன்னுவேன். ஏன்னு சொன்னால், இப்போ நான் நம்ம வண்டி வந்ததுனாவே அதுங்களுக்கு தெரியுது நான் வரேன்னுட்டு. கதவு தொடக்கிறதுக்கு முன்னே ஒரே கோஷ்டம் வைக்கிது. ஆனால் இதே அடுத்த கார் வந்தால், அடுத்த ஜனங்க வந்தால் அது மாதிரி பண்ண மாட்டேங்குது. அப்போது அது சுயநலவாதி இல்லை. அதுக்கு தான் சொல்கிறது, நாயை விட நன்றி கெட்டது எதுவுமே கிடையாது. பாம்பு கட்சி, புலி கட்சி, சிங்கம் கட்சிச்சினாவோட பொணத்தை வீட்டு கொடுப்பான். நாய் கட்சிச்சுனா பொணம் கூட கொடுக்க மாட்டான். இப்போ என்ன பண்ணுறான்னா, நாயை வளர்க்குறது இல்லை. நாயை பெட்டில் படுக்க வச்சுட்டு இவன் பாவம் தரையில் பத்துன்னு பண்ணுங்கிறான். மனுஷன் வீட்டுக்கு போனால் அப்படி ஆகி போய்க்குது. அதனால் நாய் வளர்க்குறது தப்பு இல்லை. ஆதியில் இந்த மாதிரியான நாயை வளர்த்துக்கு காரணம் என்னென்னா, வீடு ஒன்றோட ஒன்று பக்கம் கிடையாது. ஒரு விபத்துகள் நடந்தால் ஒருத்தர் ஓடியாடுறது கிடையாது. ஒரு திருடம் வந்தான்னா பிடிக்க முடியாது. அதை மாதிரி தூரம் இருந்த வீட்டுங்களில் நாய் வளர்த்தா, ஒரு நாய் கத்துச்சுன்னா ஒரு புது ஆள் வரும்போது அந்த வீட்டுக்காரன் முழிப்பான், உஷாராயிடுவான், திருடு போகாது. அதே நேரத்தில் ஆள் இல்லாத வீட்டில் திருடினான்னா கூட இது பிடிச்சி கட்சிச்சுன்னா திருடி போனோம், பிழைக்க மாட்டான் அப்படின்றதுக்காக இந்த நாய்களை வளர்த்தாங்க. இப்போ டிசைனாக நாயை உருவாக்கினாங்க. அந்த ரோஜா ஒரு கலர் வந்ததுன்னா இப்போ 100 கலர் வருது. அது மாதிரி நாயை வந்து இப்போ 100 டிசைன் ஆக்கிட்டாங்க. வீட்டுக்கு அந்த பொந்த மூஞ்சி மாதிரி வளர்த்துருக்குறான். நாய் மாதிரியே வளர்க்கறது இல்லை இப்போ. அதனால் நாய் வளர்க்கணும், அது சேவை செய்யணுன்றதுக்கு இல்லை. ஆனால் நான் போடுறது வந்து எதுக்குன்னா, அது ஒரு உயிர். அது நான் மாதத்துக்கு ஒரு வாட்டி தான் வரேன். அதுக்கு யார் போடுறாங்களோ போடல. இங்கே வந்தால் நான் வந்தேன்னா என் காலாண்டை வந்து படுத்துக்கோ. ஆனால் அது நான் இல்லாத போது வந்தால் ஒட்டுக்கட்டத்தை அடிக்கிறாங்க. அதனால் அதுங்க உள்ளே வர்றதில்லை. அதனால் நான் வரப்போவே ஒரு 500 ரூபாய்க்கு நான் வாங்கிட்டு வருவேன். அதுங்களுக்கு 1 கிலோ கேக்கு, மீதி பிஸ்கெட்டு. இந்த முந்தா நாள் வாங்கிட்டு வந்தேன், நேற்று 1 கிலோ வாங்கிட்டு வந்தேன், இன்றைக்கி வாங்கலை, எங்கே இருக்குதுங்கன்னு தெரியல. ஒரு குரல் குத்தோன்னே எங்கே இருந்தாலும் ஓடியாந்துடும். ஒரு உயிர், அதுக்கு தானம் பண்ணுறோம் நம்ம. நாய் நன்றி உள்ளது நான் பண்ணலை. அது ஒரு உயிர், அது வாழணும். அதுக்காக நம்மளால் முடிஞ்சதை நம்ம செய்யணும். அதான் செய்யணும். ஒவ்வொரு படிக்கிற ஒவ்வொரு பசங்களும் ஒவ்வொரு திறமையாக இருக்காங்க. அது ஆன்மா ஒவ்வொரு இதுவும் பிறப்படுத்துன்னு சொன்னீங்க. திறமை அது ஆன்மா பிறப்படுத்தி கொடுக்குதுன்னு சொன்னீங்களா சார்? ஆமாம். ஒவ்வொரு குழந்தைகளில் ஒவ்வொருத்தன் படிக்கிறான், ஒவ்வொருத்தன் கவிதை பாடுறான். சரி, எல்லாம் அது வித்தியாசம் வருது இல்லையா சார்? ஆமாம். அது எப்படிங்க சார்? அது ஒவ்வொரு டைமில் பிறந்தது இல்லை. ஒரு குழந்தை ஒரே டைமில் பிறந்தது இல்லை சார். அது ஒரு டைமில் பிறக்கும்போது தாய் தப்பு மனசு எப்படி இருந்தால் அதுக்கேற்ற மாதிரி பிறக்கும். அது உள்ள ஆன்மா எப்படி பட்டது வந்ததோ அதுக்கேற்ற மாதிரி படிக்கும். அது பையன் அப்படி படிக்க அவனுக்கு ஞாபக சக்தியே வர மாட்டேங்குது. அதான் ஒருத்தன் நல்லா படிப்பான், ஒருத்தன் படிக்க மாட்டான். இது காரணம் அவன் ஒன்றா பிறக்க இல்லையே. ஒரு டைமில் எல்லாம் பிறந்தான். அப்போ தாய் தப்பு பண்ணிட்டு மனசு எப்படி இருந்ததோ அதுக்கேற்ற மாதிரி பிறக்கும். அதுக்கேற்ற மாதிரி ஆன்மா வந்து பூந்துக்கும். அதுக்கேற்ற மாதிரி ஒன்று முட்டாளாக இருக்கும், ஒன்று அறிவாளியாக இருக்கும். சரிங்க சார். அப்புறம் இன்னொரு கேள்வி.
நான் கோயில் பழனி இதுக்கெல்லாம் போயிருக்கேன் சாமி. நடந்து போயிருக்கேன் சாமி. போயிருக்கேன். இல்லை எனக்கு ஒரு கேள்வி தோணுச்சு, அதனால தான் இங்கே வந்தேன். நான் போனேன் சாமி. போனால் கால் வலிச்சதான் மிச்சம். அப்புறம் கோயிலை திருடுறாங்க, சாமி சிலையெல்லாம் திருடுறாங்க. ஆனால் சாமி ஒன்றும் பண்ண மாட்டேங்குது. அப்புறம் நான் தேடி பார்த்தேன் சாமி, இன்னும் சாமி இங்கேயும் இல்லை, அங்கே பழனிலையும் இல்லை, வேறு எங்கேயும் இல்லை அப்படின்னு பார்த்துட்டு அப்புறம் உங்கள் வீடியோ கேட்டேன் சாமி. வீடியோ கேட்டு அப்புறம் தான் சரி இங்கே வந்தேன் சாமி. சரி, அங்கே வந்து கொஞ்சம் நிம்மதியாக இருந்தது. உங்கள் வீடியோ பார்த்தோன்னே நிம்மதியாக இருந்தது. நல்லா ஆசீர்வாதம் வாங்கிட்டு போனோம். ரொம்ப சந்தோஷம். போயிட்டு நன்றி சாமி. நல்ல காலம் பொறந்துடுச்சு நமக்கு, நல்ல காலம் பொறந்துடுச்சு நமக்கு. பிரம்மஸ்ரீயாம் நித்யானந்த பெருமானின் ஆசியாலே, பிரம்மஸ்ரீயாம் நித்யானந்த பெருமானின் ஆசியாலே நல்ல காலம் பொறந்துடுச்சு நமக்கு, நல்ல காலம் பொறந்துடுச்சு நமக்கு. தேடி வந்தோம் உள்ளத்திலே திருப்பம் வந்தது, கூடி வந்தோம் குடும்பத்திலே குறைகள் தீர்ந்தது. தேடி வந்தோம் உள்ளத்திலே திருப்பம் வந்தது, கூடி வந்தோம் குடும்பத்திலே குறைகள் தீர்ந்தது. நாடி வந்தோம் சாமியினை நன்மைகளும் வந்தது, நாடி வந்தோம் சாமியினை நன்மைகளும் வந்தது. கோடி காலம் தவம் இருந்த பலனும் கிடைத்தது, கோடி காலம் தவம் இருந்த பலனும் கிடைத்தது. பூமி எங்கும் சுத்துதுங்க சாமியோட பேச்சு, போலி வாக்கம் பற்றி தங்க உலகம் முழுக்க பேச்சு. வாங்க வாங்க பக்தர்களே போலி வாக்கம் வாங்க, வாங்க வாங்க சாமியிடம் ஆசி வாங்க வாங்க. நல்ல காலம் பொறந்துடுச்சு நமக்கு, நல்ல காலம் பொறந்துடுச்சு